வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உருத்ரராசன். நாளை சூரிய பகவான் மீனராசியில் பிரவேசிக்கும் பங்குனி மாத பிறப்பாகும். நாளை 15ஆம் தேதி சூரிய பகவான் மீனராசியில் பிரவேசிக்கும் பங்குனி மாத பிறப்பு சுபகாரியங்கள் மங்கள வைபவங்கள் செய்வதற்கு சிறந்த மாதம். பங்குனி மாத பிறப்பு தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் 15ஆம் திகதி சனிக்கிழமை. நாளை பங்குனி மாத பிறப்பு. பங்குனி மாதம் தமிழ் மாதமாகிய பங்குனி மாதம் மலர்கின்றது. இந்த பங்குனி மாதம் பிறந்ததுமே சுப காரியங்கள், இல்லங்களிலே கிரகப்பிரவேசம், திருமண பேச்சுகள், நிச்சயதார்த்தம், திருமண வைபவங்கள் இவைகள் செய்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக ஆரம்பிக்கிறது இந்த பங்குனி மாதம். அதேபோல் ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள், பாலாலய பிரதிஷ்டைகள், பாலாலய கும்பாபிஷேகங்கள் செய்வதற்கும் ஒரு சிறப்பாக அமைந்திருப்பது. அது மட்டுமல்லாமல் இந்த பங்குனி மாதம் மலர்ந்ததுமே இந்த வார வாரியான விரதம், பங்குனி மாதத்திலே திங்கட்கிழமைகளுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. பங்குனி திங்கள். இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற திங்கட்கிழமைகள் எல்லாம் அம்பாள் ஆலயங்களிலே பொங்கல்கள், வழிபாடுகள், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனியல் உற்சவங்கள் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது. அதே போல் இந்த பங்குனி மாதத்திலே நட்சத்திர வாரியான விரதமாக உத்தர நட்சத்திரம், பங்குனி உத்தரம், பல்வேறு சிவன் ஆலயங்களிலே, அம்பாள் ஆலயங்களிலே எல்லாம் சிறப்பான பூஜைகளோடு, முருகன் ஆலயங்களிலும் இந்த சிறப்பு பூஜை வழிபாடுகள் இந்த பங்குனி உத்திரத்திலே பால்குட பவனிகள், சங்காபிஷேகங்கள், மகோத்சவங்கள், மகோத்சவத்திலே தீர்த்த உற்சவங்கள், சில ஆலயங்களிலே தேர் உற்சவங்கள் என்று சிறப்பாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் நாளை மலர்கின்றது. நம் வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.